ஹாய் ஹலோ வெல்கம் டு வெண்பா லவ் டான்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மகா கந்தசஷ்டி விரதத்தோட 2ஆம் நாள். நேற்று விரதம் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணி காப்பெல்லாம் கட்டி நல்லபடியாக பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். இன்றைக்கி வியாழக்கிழமை நல்லபடியாக காலையிலே 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு பூஜையெல்லாம் செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போதுமே நிலவாசலை விளக்கேற்றி முடித்த பிறகு தான் நான் பூஜை ரூமில் விளக்கேற்றுவேன். ஏன்னா நிலவாசலை தான் எப்போதுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு அங்கே நிலவாசலில் தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் மாப்பெல்லாம் போட்டுட்டு கோலம் போட்டு முடித்து அங்கே விளக்கு 2 பக்கமும் ஏற்றி முடித்த பிறகு அங்கே வத்தி இல்லை சாம்பிராணிலாம் காட்டி முடித்த பிறகு தான் பூஜை ரூமுக்கே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு எப்போதுமே அந்த ஒர்க்கை நான் விடாமல் செஞ்சிட்ருக்கேன். நிலவாசலுக்கு நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நிலவாசலில் குலதெய்வம், லக்ஷ்மி கடாட்சம் எல்லாமே நமக்கு அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லக்ஷ்மியை நம்ம வீட்டுக்குள்ளே வர வைக்கணும்னா அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லுவாங்க. வாசல்லேருந்து தான் நம்ம சாமியை உள்ளே கூட்டு போகணும். மாற்றி உள்ளே சாமிக்கு விளக்கேற்றி முடித்த பிறகு வெளியில் நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னா லக்ஷ்மி வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே நிலவாசலேருந்து விளக்கேற்றி அதுக்கப்புறம் தான் பூஜை ரூமில் விளக்கேற்றுவேன். எல்லா முருகர் பக்தரும் ரொம்பவே எதிர்பார்க்குற ஒரு நாள் அப்படின்னா அது இந்த மகா கந்தசஷ்டி விரத நாள் தான். அந்த 6 நாள் ரொம்பவே எதிர்பார்த்து அந்த நாள் எப்போ வரும் அப்படின்னு எல்லா முருக பக்தரும் இயங்கியிருப்பாங்க. அதே போல் 48 நாள் 21 நாள் அப்படின்னு விரதம் செப்டம்பர் 10ஆம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணல. நடுவில் நிறைய ஒர்க் இருக்குது. அதனால் நம்ம நான்வெஜ்ஜு தீபாவளிலாம் வருது அப்படிங்கிறனால நிறைய ஃபங்க்ஷன் அப்படி இருக்கிறனால நம்மளால் அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் கடைசியாக எப்போதுமே லாஸ்ட்டு 6 டேஸ் நான் விரதம் இருப்பேன். அந்த 6 நாள் விரதம் இருந்து ஒரு பொழுது விரதம் இருந்து முருகனை நான் வேண்டி இருந்து விளக்கேற்றி ரொம்பவே எனக்கு மனசார சாமி கும்பிட்றது அந்த 6 டேஸ் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நேற்று காப்பெல்லாம் கட்டி விரத முறையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி 2ஆம் நாள். 2ஆம் நாளுங்கிற போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு டேக்கு ஒரு விளக்கு ஏற்றுவேன். செகண்ட் டேக்கு 2 விளக்கு ஏற்றுவேன். சக்கோண கோலம் அதில் ஓம் சரவண பவனை நம்ம எழுதுவோம். அந்த சரவண பவல் அப்படிங்கிற இடத்துல சால ஒரு விளக்கு, 2ஆம் நாள்னால் ரல 2 விளக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் விளக்கை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிடணும். அந்த மாதிரி தான் 6 நாளுக்கும் நமக்கு 6 விளக்கு நம்ம ஏற்றுற மாதிரி இருக்கும். கடைசியாக சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு அன்றைக்கி வீடெல்லாம் கடைசியாக தொடச்சி விட்ட பிறகு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணுவோம். முருகர் அந்த நாளில் ரொம்பவே ஆக்ரோஷமாக இருப்பார். அப்படிங்கிறனால மேக்ஸிமம் அன்றைக்கி தயிர் சாதம் செஞ்சு நம்ம சாந்தப்படுத்துகிற மாதிரி நம்ம செஞ்சு கும்பிட்டா ரொம்பவே நல்லது. இன்றைக்கி 2ஆம் நாள் நல்லபடியாக பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அந்த மார்னிங் வைப்பில் காலையில் ஏந்திரிச்சு அந்த காற்றுல நம்ம சுவாசிச்சுட்டு நம்ம வேலை செய்யும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே இல்லாமல் ஏரியாவே ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்ம வீட்டில் மட்டும்தான் சைலண்டாக ஒரு சாங்கு பாட்டு டிவியில் போட்டு விட்டுருவேன். அது ஓடிட்டே இருக்கும் போது நமக்கு நம்ம ஒர்க்குக்கு செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்பவே சைலண்டாக இருக்கும் போது நம்ம காமான ஒரு பிளேஸில் நம்ம மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலோடு நம்ம அந்த பூஜையை செய்வோம். நேற்று வெளில போயிருந்தப்போ சாமிக்கு கட்டின பூ விற்றாங்க. அதை வாங்கிட்டு வந்தேன். முருகருக்கு அதை போட்டு அழகாக அலங்காரம் செஞ்சுட்டு அழகாக இன்றைக்கி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சு சாமி கும்பிட்டேன். இதே போல் நெக்ஸ்ட் டேக்கும் நான் ரெகுலராக கந்தசஷ்டி விரதம் நான் வீட்டில் எப்படி பண்ணோங்கிறத நான் பூஜை வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட்டு டைம் ஃபஸ்ட்டு டே வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இன்றைக்கி செகண்ட் டே எப்படி நம்ம வீட்டில் பூஜை பண்ணோம் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். இது எல்லாமே எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் நான் செய்கிறேன். நான் ரொம்ப எல்லாமே தெரிஞ்ச ஆளெல்லாம் இல்லை. சில விஷயங்கள் கற்றுட்ருக்கேன், சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதில் இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது இல்லை இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நல்லபடியாக பூஜை பண்ணி சாமி கும்பிட்டது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதே போல் விரதம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க நம்மளால் எந்த விரதம் செய்ய முடியுமோ அதை நீங்கள் எடுங்க. நமக்காக நம்ம குடும்பத்துக்காகன்னு சொல்லிட்டு நம்ம மிளகு விரதம்லாம் எடுக்க முடியும். பட் அது நம்மளால் கண்டினியூஸாக செய்ய முடியுதான்னு மட்டும் பாருங்கள். நம்ம ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து தான் நம்ம விரத முறையை நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம செய்ய முடியுங்கிற நம்பிக்கையோடு இருந்தாலும் நம்ம ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம அதை செய்யணும். அதே போல் இந்த விரத நாளில் நிறைய தண்ணி குடிக்கணும். டீஹைட்ரேட் ஆகிட்டு இருக்கும், நம்ம உடம்பு பாடி ஹீட் ஆகும். ஸோ அதனால் ஆல்ரெடி மழை சீசன் வேறு, மழை பெஞ்சிட்டே இருக்குது, கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ பாடி ஹீட் ஆகாமல் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடி கண்டிஷனை கரெக்டாக வச்சுருந்தா தான் இன்கேஸ் நம்ம ரொம்ப ஹெவியாக விரதம் இருந்து நம்மளால் நெக்ஸ்ட்டு பூஜை பண்ண முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது. ஸோ உங்களால் இந்த விரதத்தை பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா என்ன விரதம் உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் விரத முறையை சூஸ் பண்ணிக்கோங்க.
எந்த விரத முறையை சூஸ் பண்ணாலும் நம்ம பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி எப்போதுமே நிறையா குடிச்சிட்டே இருங்க. இன்கேஸ் வந்து நம்ம ஹெவியாக விரதம் இருக்கிறோன்னா நம்ம முருகரை மட்டும் நினச்சிட்டு நம்ம ரொம்ப ஹெவி ஒர்க் எதுவுமே செய்ய முடியாது. அந்த 6 நாள் சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது வந்து ரொம்பவே கடினமான ஒரு விஷயம். ஸோ உங்களால் அந்த விரதம் செய்ய முடிஞ்சால் அதை கண்டினியூ பண்ணி செய்யுங்க. அப்படி இல்லைனா எந்த விரதம் உங்களுக்கு சூஸ் பண்ணி நல்லபடியாக செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. ஒரு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2 நாளில் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணாதீங்க. எந்த விரத முறை உங்களால் செலக்ட் பண்ணி பண்ண முடியுதோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் நல்லபடியாக முருகருக்கு வந்து வேண்டுதல் வச்சு சாமி கும்பிடுங்க. இதை செஞ்சால் தான் முருகர் கொடுப்பாருன்னு கிடையாது, கண்டிப்பாக கொடுப்பாரு. அவரை நினச்சி ஒரு விளக்கு ஏற்றி நல்லபடியாக விரதம் வந்து சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார். ஆறுமுகம் அருளினும் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் சரவண பவ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.